ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குங்க. 11 டேஸ் வந்துட்டு நல்ல வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 8 o'clock வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஸ்கூல் கிளம்புறது ரொம்பவே கஷ்டம். பேரண்ட்ஸ்க்குமே அது கஷ்டம்தான், பசங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். பாப்பாலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலையில் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. வேறு வழி இல்லாமல் அவளை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி வந்து பயறு குழம்பு தாங்க வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பச்சை மொச்சை பயிர் வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா வீக்லி ட்வைஸ் எங்கள் வீட்டில் இதை வச்சுருவோம். ஒன்று அதை கிரேவியாக ரெடி பண்ணிடுவோம், இல்லைனா அதை வந்து அப்படியே அவிச்சு பயராகவே சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி வந்து குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் ஒரு தண்ணி குழம்பா தேங்காய் பீசஸை கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் பீசஸை எடுத்து சாப்பிடும்போது எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சௌச்சௌக்காய் வந்து கூட்டாக ரெடி பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு, சௌச்சௌக்காய், மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்புக்கு வந்து நிறையா கடுகு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், பச்சை மிளகாய் நல்லா தாளித்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான சௌச்சௌக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான். ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஆனியன் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் லைட்டாக போட்டு உளுந்து நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெண்டைக்காயை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா கட் பண்ணி காய வச்சுருங்க. அடுத்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு, வத்தப்பொடி மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அடுத்து குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட் பொரியலும் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஆம்லேட்டே போட்டு கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி பாயில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டை ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் வந்து பிளாக் கிரேப்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடலை மிட்டாய் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அங்கே போய் பாப்பா பிரிக்கிறதுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து கடலைப்பருப்பு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.